அனைவருக்கும் வணக்கம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலுமே அதை பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான வடிவேல் டயலாக் இருக்குது. ஸோ மனிதர்களாகிய நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இண்டிவிஜுவல் பர்சன்லேருந்தே ஒரு பிஸ்னஸ் மேன்லேருந்தே பெரிய பெரிய கார்பரேட் ஆஃபீஸில் இருக்க சிஓ வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையுமே நம்ம ரொம்ப பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். ஏன்னா அந்த விஷயம் அப்போ தான் பர்ஃபெக்டாக நடக்கும் அப்படின்ட்டு. மனிதர்களாகிய நம்ம எல்லாத்துக்குமே 6 அறிவு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 6 அறிவு வச்சுக்கிட்டு நம்மளே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கும்போது தொல்காப்பியத்தில் 3 அறிவு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்க. எறும்புகள் பார்த்திங்கன்னா நம்மள மாதிரிலாம் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா பிளானே இல்லாமல் பண்ணும், ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணும். எறும்புகள் பொதுவாகவே சுறுசுறுப்பான உயிரினங்கள் நம்ம சொல்லுவோம். ஆனால் சுறுசுறுப்புக்கும் ஒரு வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ எறும்புகள் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுது, அதுக்கு அது என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுது, அதோட வாழ்க்கை முறையில் எந்த மாதிரி இருக்குது, அதோட வாழ்க்கை முறையிலிருந்து நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளால் எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எறும்புகள் என்பது கூட்டமாக மிக அதிக அளவிலான எண்ணிக்கையில் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸான சோஷியல் ஆர்கனைசேஷன் கட்டமைப்புடைய ஒரு அனிமல் கிங்டமில் வாழக்கூடிய உயிரினங்கள். தேனீக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ராணி தேனி, வேலைக்கார தேனிலாம் இருக்கும்ல, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எறும்புகளோட காலனிலையும் பார்த்திங்கன்னா குவீன் ஆண்ட்டு, அதே மாதிரி சர்வர் ஆண்ட்டு, இந்த மாதிரிலாம் இருக்கும். இது ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா ரோல்ஸும் அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்கும். ஸோ இப்போ நார்மலாக நம்ம எறும்பு பார்க்குறோன்னா ஒரு எறும்பு நம்ம எங்கேயுமே தனியாலாம் பார்க்கவே மாட்டோம். எப்போ பார்த்தாலும் ஒரு 10 எறும்பு 5 எறும்பு தான் பார்ப்போம். அப்போ ஒரு காலனியில் எவ்வளோ எறும்பு இருக்கும், அப்படி அந்த காலனியில் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்லாம் எடுக்க வேண்டியிருக்கும் பார்த்தீங்களா. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஹையர் அத்தாரிட்டி இருக்குது, அது எடுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பயாலஜிக்கலாக ஆட்டோமேட்டிக்காக டிசிஷன் எடுக்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பில் வாழக்கூடிய உயிரினங்கள் அப்படிங்கிறதா இதில் ஆச்சரியமான ஒரு உண்மை. முதல்ல இந்த எறும்புகள்லாம் எப்படி ஒரு காலனி ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். எறும்புகளே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேலைக்கார எறும்புகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராணி எறும்புலாம் இருக்குன்னு சொன்னல. ஸோ அந்த ராணி எறும்பு தான் பார்த்திங்கன்னா இந்த புதுசாக ஒரு காலனி உருவாக்குறதுக்கு முதற் காரணமாக அமையக்கூடியது. அதோட வேலையை பார்த்திங்கன்னா புது காலனி உருவாக்குறது தான். ஸோ ஒரு குறிப்பிட்ட பருவம் வரும்போது பார்த்திங்கன்னா இப்படி இருக்க எல்லா ராணி எறும்புகளுக்குமே ரெக்கம் முளைக்கும். ஸோ ரெக்கம் முளைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலனியை விட்டு அதோட ஆண் துணையை தேடி பார்த்திங்கன்னா மேட் பண்ணுறதுக்காக பறந்து போகும். ஆனால் போகிற வழியில் அது ஏகப்பட்ட பிரிடேட்டர்ஸை சந்திக்க வேண்டியது இருக்கும், ஏகப்பட்ட பருவநிலை மாற்றங்கள்லாம் வர வேண்டியது இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அதோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மேட்டாகிற எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஒரு காலனிலிருந்து எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு அதிகப்படியான இந்த ராணி எறும்புகள்லாம் மேட் பண்ணுறதுக்காகவும் புதிய காலனி உருவாக்குறதுக்காகவும் அந்த சமயத்தில் ரெடியாகி பறந்து போகும். இதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஆண் எறும்புகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த எறும்புகளுக்கு ரெக்கம் முளைச்சி அதுவும் ஏகப்பட்ட காலனிலிருந்து ஒரே சமயத்தில் ஒரே பருவத்தில் கிளம்பி வரும். அதாவது ஒரே பருவத்தில் பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு 10-15 காலனி இருக்குன்னா அந்த எல்லா காலனிலிருந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆண் எறும்புகளும் ஏகப்பட்ட பெண் எறும்புகளும் மேட் பண்ணுறதுக்காக கிளம்பி ஒரு பொதுவான இடத்துல சந்திச்சுக்கும். அப்படி கிளம்பி போகும்போது பார்த்திங்கன்னா பிர்மோன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கெமிக்கல் ஏஜென்ட்டை அதை ரிலீஸ் பண்ணிகிட்டே போகும். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா தங்களோட துணையை கவர்றதுக்காக. இந்த நம்ம ஹியூமன்ஸ்லாம் ஹார்மோன்ஸ்னு சொல்கிறோம்ல, ஸோ உடம்புக்குள்ளே இருந்து அது ஹார்மோன், அது ஆன்ட்ஸு இந்த மாதிரி இன்செக்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ அதை ஃபிர்மோன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி தங்களோட துணையை அதை சந்திச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேட் பண்ணும். மேட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இந்த ஆண் எறும்புகள் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே ரெக்கையெல்லாம் கீழே விழுந்து செத்து போயிடும். அதே மாதிரி இந்த பெண் எறும்பு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கும் பார்த்திங்கன்னா மேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செத்துலாம் போகாது, அதோட ரெக்கை மட்டும் பார்த்திங்கன்னா விழுந்துடும். அதுக்கப்புறம் அது புது இடத்த தேர்ந்தெடுக்கும் தன்னோட புது காலனியை ஃபார்ம் பண்ணுறதுக்காக. அந்த இடத்த தேடி பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறைய எக்கை லே பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேட் பண்ணப்போ அதோட அந்த மேல் ஆண்டோட சீமனை அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்க தன்னோட உடம்புல. அதுக்கப்புறம் இந்த முட்டையெல்லாம் வச்சதுக்கப்புறம் அது ஸ்டோர் பண்ணி வச்ச அந்த சீமனை எல்லா முட்டையிலையுமே ஃபெர்டிலைஸ் பண்ணுறதுக்காக இன்ஜெக்ட் பண்ணும். இதோட ரீப்ரொடக்ஷன் சைக்கிள் வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ அப்படி இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அப்படி அந்த ஸ்பெர்ம் கிடைச்ச எக் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஆண்டா, அதாவது சர்வர் ஆண்டாக டெவலப் ஆகும். அப்படி அந்த ஸ்பெர்ம் கிடைக்காத அந்த முட்டைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆண் எறும்புகளாக கன்வெர்ட் ஆகும். இப்படி தான் அந்த மொத்த ப்ராசஸுமே நடக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஆண் எறும்புகளோட முக்கியமான வேலை என்னென்னா அடுத்து அது ரீப்ரொடக்ஷன் சைக்கிள் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்து தன்னோட உடம்பை பார்த்துக்கிறது தான். அதுக்கப்புறம் போயிட்டு தன்னோட வேலையை முடிச்சுட்டு அது செத்து போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கர் ஆண்ட் இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு எறும்பு கூட்டத்திலே முக்கியமான வேலையை பார்க்குது. ஸோ அந்த ராணி தேனியை பராமரிச்சுக்கிறது, அதுக்கப்புறம் அந்த முழு காலனியை பராமரிக்கிறதுக்கு தேவையான எல்லா உணவுகளை தேர்ந்தெடுக்கிறது, அந்த புற்றை எறும்புகள் வாழ்கிற புற்று இருக்குது பார்த்திங்களா அதை கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா இந்த சர்வர் ஆண்ட் தான் பண்ணும். அதே மாதிரி ரெக்கம் முளைக்குன்னு சொன்னால அதுவும் பார்த்திங்கன்னா மேல் ஆண்ட்டுக்கும் குவீன் ஆண்ட்டுக்கும் மட்டும்தான் ரெக்கம் முளைக்கும். இந்த சர்வர் ஆண்ட்டுக்கு எந்த காலகட்டத்திலையும் ரெக்கைங்கிறது முளைக்கவே முளைக்காது.
ஸோ இப்படி புதுசாக ஒரு காலனி ஃபார்ம் அதுக்கப்புறம் அந்த காலையில் நடக்கிற எல்லா விஷயங்களையுமே பார்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வர் ஆண்ட் தான். ஆனால் அது ஏதோ ஒரு ஹையர் லெவலிருந்து ஒரு ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் அது தன்னோட ஜாப் வந்து பார்க்கணும் கிடையாது. அதுக்கு வந்து பயாலஜிக்கலாகவே தான் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒரு ஃபுட்டு சேகரிக்கிறதுலேருந்து புற்று எழுப்புறதுலேருந்து எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வர் ஆண்ட் தான் பார்த்துக்கும். எந்த ஒரு பிளானிங்குமே இல்லாமல் அது பிளான் தான் பண்ணாதே ஒழிய வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் கம்யூனிகேஷன் வந்து நிறையா இருக்கும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த எறும்புகளுக்குலாம் வந்து கண்ணு தெரியாது. ஸோ அது வந்து இந்த கம்யூனிகேஷன் எப்படி பண்ணும் அப்படின்னா ஒரு சவுண்டு மூலமாகவோ இல்லை டச்சு மூலமாகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் சிக்னஸ் மூலமாக வந்து மற்ற ஆண்டோட வந்து கம்யூனிகேட் பண்ணும். இந்த கம்யூனிகேஷன்லாம் எதுக்காக நடக்கும் அப்படின்னா முக்கியமாக வந்து உணவு சேகரிக்கிறதுக்காக, அதே மாதிரி ஏதோ ஒரு எறும்பு செத்துருச்சு அப்படின்னா அது கூட்டத்தில் எல்லாத்துக்கும் அறிவிக்கிறதுக்காக, அதே மாதிரி அந்த ராணி எறும்போட ரீப்ரொடக்ஷன் சைக்கிள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதையும் வந்து இந்த கூட்டத்தில் இருக்க மற்ற எறும்புகளுக்குமே வந்து அறிவிக்கிறதுக்காக தான் வந்து முக்கியமாக இந்த கம்யூனிகேஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த எறும்புகள்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா தேடல். அது என்னத்தை தேடும் அப்படின்னா உணவை தேடும். அது எப்படி தேடும் அப்படிங்கிறத வந்து இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அது எப்படி தேடும் அப்படின்னா ரொம்பவே தரவாக, அதே சமயத்தில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக தேடும். இதுக்கு எறும்புகள் பயன்படுத்துகிற ஸ்ட்ராட்டஜி தான் வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு சின்ன இடம்னு வச்சுக்கலாம். அந்த சின்ன இடத்துல மிக அதிக எண்ணிக்கையிலான எறும்புகள் இருக்குன்னு வச்சுக்கலாம்னா அந்த இடத்துல வந்து அது எப்படி தேடும் அப்படின்னா இந்த உணவை தேடுறதுக்காக அது வந்து குறுக்கு வாட்டில் போகும், அதாவது பக்கவாட்டில் நகரும். குறுக்கி நெருக்கி நகர்ந்துகிட்டே இருக்கும். அப்படி நகர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அதால் அதிக அளவிலான ஏரியாவை வந்து கவர் பண்ண முடியும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடத்துல ரொம்ப கம்மியான அளவில் எறும்புகள் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து அது பக்கவாட்டில் நகராது. அப்படி நகர்ந்தால் வந்து அதால் அதிக ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால அது வந்து அந்த சமயத்தில் நேர்கோட்டில் நகரும். ஸோ ஸ்ட்ரைட்டாக போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஏரியா வந்து அதால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், உணவு இருக்கா அப்படிங்கிறத வந்து தேட முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து ஏதோ பயங்கர பிளான் பண்ணிலாம் வந்து நடக்கிறது இல்லை. பயாலஜிக்கலாக நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த எறும்புகள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உணவை வந்து தேடக்கூடிய பழக்கத்தை வந்து வச்சுருக்கு. இப்படி உணவை தேடி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எறும்புக்கும் இன்னொரு எறும்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும். அந்த எறும்புகளோட தலைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டனா இருக்கும். இந்த ஆண்டனா மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எறும்பு இன்னொரு எறும்பு வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு சின்ன சொன்னேன்ல ரொம்ப கம்மியான இடத்துல அதிக எண்ணிக்கையிலான எறும்புகள். ஸோ அப்படி வந்து தேடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி மீட் பண்ணிக்கும். எறும்புகள் எப்பவுமே வந்து ஒரு முன்னாடி போயிட்டுருக்கும், திருப்பி பின்னாடி வரும். ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கறதுக்காக வந்து வரும். நீங்கள் வந்து அதை பார்த்துருந்தா உங்களுக்கு, நீங்கள் கவனிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயம் என்ன அங்கே இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தான் மற்ற எறும்புக்கு வந்து அது சொல்லும். அதே மாதிரி ரிவர்ஸில் வந்து எல்லா எறும்பும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும் அந்த ஆண்டனா மூலமாக. அந்த சந்திப்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிக அளவில் ஆண்டை இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நடக்கும். ஒரு பெரிய ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான அளவில் ஆண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த சந்திப்பு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நடக்காது, எப்போ ஒரு தடவை தான் நடக்கும். ஆனால் கண்டிப்பாக அந்த சந்திப்பு நடக்கும். இது வந்து ஒரு வகை ஸ்ட்ராட்டஜி. இன்னும் சில வகை எறும்பு கூட்டங்கள்லாம் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி பேர் என்னென்னா ரெக்ரூட்மெண்ட். அதாவது இந்த ஒரு எறும்பு வந்து ஒரு உணவு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த உணவை எடுத்துக்கிட்டு வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல ஃபிர்மோன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ஏஜென்ட், அந்த கெமிக்கல் ஏஜென்ட் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அந்த கெமிக்கல் ஏஜென்ட்டால் வந்து கவரப்பட்ட மற்ற எறும்புகளுக்கு வந்து அங்கே ஏதோ ஒரு உணவு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதே மாதிரி அந்த மற்ற எறும்புகள் வந்து அந்த பாத்தை வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு அந்த உணவை வந்து சேகரிக்கும். அதுவும் வந்து திரும்பி வரும்போது அதே மாதிரி அந்த ஃபிர்மோன்கிற கெமிக்கல் ஏஜென்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் எது வரைக்கும் வந்து தொடர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்க உணவு வந்து மொத்தமாக வந்து காலி ஆகிற வரைக்கும் வந்து எல்லா எறும்புகளும் இந்த மாதிரி அந்த கெமிக்கல் ஏஜென்ட் ரிலீஸ் பண்ணி மற்ற எறும்புகள் எல்லாத்துக்குமே வந்து உணவு இருக்கிறத தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்படி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வகையை பயன்படுத்தியுமே இந்த எறும்புகள் வந்து உணவை சேகரிக்குது. இப்படி இந்த எறும்புகளோட தேடும் முறை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹியூமன் லைஃப்பில் ரியல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸை வச்சிருக்கு. அதுக்கு சில உதாரணங்களை சொல்லணும் அப்படின்னா ஒரு சேல்ஸ்மேன் வந்து எஃபிஷியண்ட்டாக ஏகப்பட்ட இடத்துல தன்னோட ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி சில கம்ப்யூட்டேஷனல் டாஸ்க்கை வந்து ஷெட்யூல் பண்ணுறதுக்கு, இன்டர்நெட் சர்ச்சை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட இடங்களில் இந்த எறும்புகளோட தேடும் முறை வந்து பயன்படுத்தப்பட்டுருக்கு. ஸோ எந்த ஒரு மீட்டிங்குமே இல்லை, எந்த ஒரு பிளானுமே இல்லை. ஆனால் எறும்புகள் தங்களோட வாழ்க்கையில் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணுமோ அது எல்லாமே வந்து கரெக்டாக பிளானே இல்லாமல் சர்வசாதாரணமாக ரெகுலர் லைஃப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் எந்த ஒரு ஆர்டருமே இல்லாமல் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே கரெக்டாக வந்து சேர்க்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். நம்ம வந்து என்ன சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பயங்கரமாக வளர்ந்துட்டோம், அடுத்து மார்ஸுக்கு போகிறோன்னு சொல்லியிருந்தாலும் ஒரு எறும்பு பண்ணுற விஷயத்தை மனுஷனால் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். கூடிய விரைவிலே மற்றும் ஒரு பயனுள்ள இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் புவனேஷ் பழனிசாமி. டாடா, டேக் கேர்.